ஃபர்ஸ்ட் கேள்வி, 2000 கோடி மோசடின்னு சொல்கிற, எப்படி அதை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ அப்படி கேளுங்க. ரெண்டாவது கேள்வி, நீ என்ன வேலை பண்ணுற சொல்லு ப்ரோ அப்படி கேளுங்க. இந்த 2 வேலைக்கு அந்த ப்ரோ வந்து பதில் சொல்லிட்டோம், அப்புறம் மீதியை பார்க்கலான்னு சொல்லுங்கள். இந்த ரெண்டு கேள்வி இதுவரை யாரும் கேட்காமல் இருப்பது அப்படிங்கிறதே நீங்கள் அவனுக்கு ஜால்ரா போடுகிறீர்கள் அப்படிங்கிறதுனால யூ பிகம் A2 அக்யூஸ்ட். ஜஸ்ட் திங்க் ஆஃப் சவுக்கு சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸ் கேஸ். இது ரெண்டுத்தையும் வைத்து பார்க்க புரிந்துவிடும். ஓகே, ஒருத்தனை இன்டர்வியூ எடுத்தால் ஒன்று நம்ம ஆழமாக அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சு இன்டர்வியூ எடுக்கணும், எடுக்கலைன்னா நம்ம துருவி கேள்வி கேட்கணும். ரெண்டும் பண்ணாமல் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருந்தால் நம்மளை வந்து சட்டப்படி அரெஸ்ட் பண்ணுருவாங்க அப்படிங்கிற விஷயம் யூடியூபர்ஸ் தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க வார்த்தை போட்டிருக்கிறான் மக்களே, KYC எல்லாம் சும்மா வந்து மக்களை ஏமாற்ற சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லைன்னு போட்டிருக்கான். எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம் தெரியுங்களா? நான் வந்து பேடிஎம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர், ஆனால் இந்த RBI ரூல்ஸ்க்கு பிறகு நான் பேடிஎம் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண முடியல. ஏனால் சிம்பிள் திங் மக்களே, என்னென்னால் இது பேடிஎம்மும் இந்த மைவி3 ஆப்பும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான்.